ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் ரங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் மலேசியாவிலேருந்து நிறைய பேர் கூப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஜாதகம் பார்க்க அப்படி அந்த மாதிரி கூப்பிடுறவங்களில் ஒரு ஒரு 50% மக்களுக்கு எப்போவுமே ஒரு டென்ஷன் இருக்குது அவங்களுக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு யாராவது ஏதாவது செஞ்சு வச்சுட்டாங்களாமா, எனக்கு இதுக்கும் அவங்களுக்கு தமிழ் படிக்க கூட தெரியாது. இப்போ கூப்பிட்றவங்க தமிழ் பேச மட்டும்தான் தெரியுது அவங்களுக்கு. அவங்க கேட்குற விஷயமே எனக்கு ஏதாவது செஞ்சு வச்சுட்டாங்களா, யாராவது எனக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு வெளியே போக பயமாக இருக்குது, சில விஷயங்கள் ஏதோ நடக்கிற மாதிரி பேசுகிற மாதிரியெல்லாம் எங்களுக்கு தோணுது, ஏதாவது பண்ணிட்டாங்களா எங்களை, எனக்கு எதாவது பண்ணி வச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் குறிப்பிட்ட சிலரை சொல்லி இவங்க எனக்கு மருந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா கொஞ்சம் வயசானவங்களும் ஒரு 60 வயசு 70 வயசானவங்க பேசுகிறப்ப கூட அது மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் சின்ன வயசுக்காரங்க ஒரு 40 வயசுக்காரங்களும், அம்மா இந்த மாதிரி எங்கள் ஊரில் இருக்கிற இப்படிப்பட்டவங்க எனக்கு இது மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க வீட்டுக்கு போனப்போ சாப்பிட்டப்பிலேருந்து தான் எனக்கு இது மாதிரி சேரலை அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஒரு 4-5 பேர் அதெல்லாம் சொன்னாங்க. அப்போ கூட நான் பெருசாக கண்டுக்கல. ஆனால் திரும்பவும் பேசுகிறப்போ அவங்க சொல்லும்போது தான், ஏன் இப்படி வெளிநாட்டில் போய் உட்காந்தா கொஞ்சம் அந்த நாட்டை பார்த்தெல்லாம் நம்ம முன்னேறி இருப்பாங்களே, ஆனால் ஏன் இவங்க இதையே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தோணுனப்போ நான் ஒவ்வொருத்தர் கூடயும் பேசுகிறப்போ நான் கேட்டேன், ஏன் இப்படி நினைக்கிறீங்க, யார் சொன்னால் உங்ககிட்ட இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் தாத்தா சொன்னார், இப்போ மாதிரி பில்லி சூனியம் ஏவலெல்லாம் பண்ணிடுவாங்க, தமிழ்நாட்டிலே இருக்குது, கேரளாலேயும் இருக்குது, அதனால் நீ உன் முடியை வெளியே போடக்கூடாது, குப்பையில் போடக்கூடாது, உன் நகத்தையெல்லாம் குப்பையில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தாத்தா சொன்னார், பாட்டி சொன்னார், அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி முன்னாடி வந்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அது என்ன அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இவங்க ஃபாரின் போயிட்டாங்க. இப்போ மலேசியாவில் இருக்கவங்கெல்லாம் ஃபாரின் போயிட்டாங்க. அது மலேசியா ஒரு முன்னேறின நாடு, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியா முன்னேறவே இல்லை. இன்னும் இந்தியா அப்படியே இருக்குது. இவங்க தாத்தா பாட்டியெல்லாம் இங்கேருந்து போனப்போ இந்தியா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்னும் இந்தியா இருக்குது. இங்கே இருக்கிற மக்களெல்லாம் இன்னும் யாருக்கும் ஒரு புத்தி அறிவு எதுவும் இல்லை. இன்னும் எல்லோரும் அந்த மாதிரி மை வச்சுட்டும் சூனியம் வச்சுட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டில் இன்னும் அப்படி நினச்சிட்ருக்காங்க. அவங்க அங்கே இருந்தால் கூட, ஏன்னா இங்கே அவங்களுக்கும் அந்த மாதிரி மலேசியா போனவங்களுக்கும் இங்கே இருக்கவங்களுக்கும் இருக்கிற ஒரே கான்டாக்ட் என்னென்னா, இன்னும் இந்த கடவுளும் ஜோதிடமும் தான். ஓகேங்களா? அவங்க கடவுள் பற்றி அங்கேருந்து இந்தியாவோட அவங்க ஏதோ ஒரு கான்டாக்டில் இருக்கணும் அப்படின்னாலே கடவுளை பார்க்குறக்காக தான், சாமி கும்பிட்றக்காக வர்றாங்க. அதே மாதிரி இங்கே சாமி கும்பிட அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தால் ஜோதிடம் பார்க்குறாங்க. இந்த 2 விஷயமும் தான் அவங்களுக்கு இங்கே நடக்குது. அந்த 2 விஷயத்துலேயுமே இன்றைக்கி நம்ம மக்கள் நிறையா கரப்டாக இருக்காங்க இல்லைங்களா? அவங்க எதையோ ஒன்று சொல்லி குழப்பி விட்டுடுறாங்க. அப்படி குழப்புனதில் இவங்க இன்னும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இங்கே ஆமான்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. அதனால் அவங்க இன்னும் இந்தியாலாம் முன்னேறவே இல்லை, இன்னும் அப்படியே பில்லி சூனியத்துலேயே உட்காந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினச்சிக்கிட்டு அதையே அவங்க கேட்குறாங்க. அப்புறம் அது ஒரு 2-3 தடவை எனக்கு அப்போது புரியல, சரி கேட்குறாங்களேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் கேட்டவங்க கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் சொன்னேன், அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாடு அடைஞ்சிருக்க முன்னேற்றமெல்லாம் அலாதியானது, இன்னும் அந்த ரொம்ப நல்லா வந்துருச்சு. இன்னும் இந்த மாதிரி பழைய விஷயங்கள் எதுலேயுமே நாங்கள்லாம் சிக்கல வெளியே இருக்கோம். ஒருத்தருடைய மனக்கட்டுப்பாடு தான் இந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணமோ தவிர, அப்படி ஒன்று நடக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது அப்படி தான் நடக்கும். நீங்கள் முதல்ல அந்த விஷயங்களெல்லாம் நம்புறதை விட்டுருங்க. அப்படியெல்லாம் எந்த மையும் கிடையவே கிடையாது. மலேசியாலேயே நிறையா போலீஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. இங்கே மாதிரி இல்லாமல் டிராஃபிக் ரூல்ஸ்லேருந்து எல்லா விஷயங்கள்லையும் கரெக்டாக இருக்காங்க. அப்படியும் சில தப்புகள்லாம் நடக்குது இல்லைங்களா? அப்படி நடக்கும்போது அந்த ஆளுகளெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு தீவிரவாதிகள் அது இதுன்னு சொல்லி பிடிச்சிட்டு போகிறாங்கல்ல,
அப்படி பிடிச்சிட்டு போய் அவங்கக்கிட்ட இருந்து உண்மையவே வரவழைக்க முடியாமல் இன்னும் எத்தனையோ பேர் வந்து ஜெயிலெல்லாம் இருக்காங்க. மலேசியா ஜெயிலெல்லாம் ஏன்னே தெரியாமல் எதுக்குன்னே தெரியாமல் உண்மையெல்லாம் சொல்லாமல் உள்ளே போட்டு வச்சுருக்காங்கல்ல. அப்போது நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இந்த மாந்திரீகம் இருக்குது, இங்கே இப்போ மை இருக்குது, சாப்பாட்டில் மை வச்சுட்டா உங்களுக்கு தப்பாக நடக்குது எல்லாம் அப்படின்லாம் சொல்கிறீங்கள. அப்போது அந்த மாதிரி ஜெயில் கைதிகளுக்கெல்லாம் இந்த மை கொண்டு போய் வச்சா அவன் எந்த தீவிரவாத கூட்டம் என்ன விஷயம் எல்லாத்தையும் கக்கிடுவான்ல, பண்ணிடுவாங்களா இல்லையா? கரெக்டாக நீங்கள் உங்களுக்கே ஒன்று நடக்குது, நீங்கள் ஸ்ட்ராங்கான பர்சன் தான், நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்ல வசதியாக வாழ்கிறீங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒன்று சரியில்லைன்னதும் உடனே மை வச்சுட்டாங்க எனக்கு அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கள. அதே மை அந்த மாதிரி அது உண்மையாக இருந்தால் மலேசியாவில் அந்த அவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்களா? இல்லை இந்தியாவில் தான் ஒரு உண்மையை சொல்லாத ஒரு குற்றவாளிக்கு மை வச்சு விட்டா அவன் உண்மையெல்லாம் கக்கிடுவானா இல்லையா? இருக்குல்ல. ஆனால் ஏன் அரசாங்கம் அதெல்லாம் செய்யலை? சரிங்களா, செய்யலைல்ல. எல்லோரும் யாருக்கும் மையெல்லாம் வச்செல்லாம் எதுவும் உண்மையெல்லாம் வாங்கலை இல்லை யாரும். அப்போது இது உண்மையாக இருந்தால் ஏன் அப்படி தானே நடக்கணும் ஒரு விஷயம். அதெல்லாம் பண்ணால் உண்மை நடந்துடும், அதை நிறைய விஷயங்களெல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னா அதை செஞ்சுருப்பாங்களா மாட்டாங்களா? சரி, அதே மாதிரி இந்த காட்டிலெல்லாம் ஒளிஞ்சிட்ருக்க தீவிரவாதிகளையெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா வெத்தலையில் மை போட்டு சுற்றி சுற்றி பார்த்து தீவிரவாதி பாருங்கள், இந்த சவுத்தில் இந்த இடத்துல தீவிரவாதி இருக்கார், அங்கே ஒரு பெரிய குளம் இருக்குது, அதுக்கு அங்கே எல்லோரும் உட்காந்துருக்காங்க, போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களா? அந்த மாதிரி ஈஸியாக போலீஸ் போய் அவங்களையெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட மாட்டாங்களா? அந்த மாதிரி எவ்வளோ கண்டுபிடிக்கவே முடியாத விஷயங்களெல்லாம் இருக்குல்ல. அதையெல்லாம் இதெல்லாம் போட்டு உங்களுக்கு நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அது தப்பாக இருக்குது, அவங்க எனக்கு மருந்து வச்சதுனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நம்புறதானா? இது எல்லாம் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இதை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீர்த்திட முடியும்ல? முடியுமா முடியாதா? இல்லைங்களா? எவ்வளவோ கேஸில் யார் குற்றவாளினே தெரியாமலாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அவங்களையெல்லாம் மை வச்சு பிடிச்செல்லாம் அவங்களுக்கு சிக்குனவனையெல்லாம் அவங்களுக்கு சாப்பாட்டில் ஏதோ மருந்து வச்சு கொடுத்து அவங்கள உண்மையை பேச வச்சிடலாம். அதெல்லாம் நடக்க முடியும் தானே? அப்போ ஏன் அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது? சரிங்களா, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி மனுசு, அதாவது சந்திரன் மனோகாரகனான சந்திரன் கொஞ்சம் கெட்டு போனவங்க, அவங்களுக்கு எனக்கு அதை செஞ்சுட்டாங்க, எனக்கு இதை செஞ்சுட்டாங்க, எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் இன்னும் ஒரு தமிழ்நாட்டை வந்து கொஞ்சம் கூட முன்னேறல, இன்னும் இந்த மையும் இதுவும் வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் தமிழ்நாட்டையே நினச்சிட்ருக்கீங்க. அதனால தான் அது மாதிரியெல்லாம் நடக்குது. உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி நம்பாதீங்க தயவு செஞ்சு. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நாங்கள்லாம் ரொம்ப முன்னேறிட்டோம். உங்கள் நேரம் கிரகநிலை சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு தப்பாக தான் நடக்கும். உங்களுக்கு கிரகநிலை சரியாகும்போது அதெல்லாம் சரியாயிடும். அப்போ என்ன மை எடுத்துட்டாங்களா திரும்பி அப்படின்னு சொல்லுவீங்களா? மை தீந்து போச்சுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் கேட்டதுக்கப்புறம் நிறைய பேர் அது புரிஞ்சுக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் நிறைய பேர் மேடம் எனக்கு யாராவது எதாவது செஞ்சு வச்சுட்டாங்களா, எனக்கு செய்வினை செஞ்சுட்டாங்க, என் குடும்பத்தில் செஞ்சுட்டாங்க, என் ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு மென்சஸ் ப்ராப்ளம்ங்க. அதுக்கு அந்த அம்மா கேட்குது, என்னோடய கொழுந்தனார் சம்சாரம் எங்களுக்கு நிறைய வசதி இருக்குங்க, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா சொத்தெல்லாம் நாங்கள் யாருக்கோ எழுதி கொடுத்துருவோம்ல, ஆனால் அவங்களுக்கு பசங்க இருக்காங்க, அதனால் இப்போ அந்த சொத்தெல்லாம் அவங்களுக்கு வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி என் பொண்ணுக்கு மை வச்சுட்டாங்க, ஏதோ அவளுக்கு கலக்கி கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டதுலேருந்து அவளுக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி, அம்மா இது டாக்டர்கிட்ட போனால் முடிஞ்சிருமா அந்த பிரச்சனை? இல்லை நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம், சரி ஆகலை, கொஞ்ச நாள் ஆகும், டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும், கொஞ்ச நாள் ஆகும், சரியாயிடும், அதுக்கு போய் அவங்க மை வச்சுட்டாங்க எனக்கு அப்படின்னலாம் சொல்கிறது நியாயமே இல்லை. இன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா அது உங்கள் ஜாதக ரீதியாக தான். சரிங்களா? அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு டைம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாம் சரியாக போயிடும். டைம் கொஞ்சம் மோசமாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் தான் இருக்கும். அது ஏதோ ஒரு வகையில் பாதிக்கும். கொஞ்சம் சின்ன வயசு பொண்ணாக இருக்கங்காட்டிக்கு அதுக்கு இந்த உடல்நிலையில் பாதிப்பு கொடுத்துருக்கு. இதுவே கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருந்திருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு குழந்தையின்மை இல்லை ஒரு ஹஸ்பண்டோட தகராறு அந்த மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது.
புரிஞ்சுதுங்களா? எந்த ஒரு மாந்திரீகமோ மந்திரமோ இல்லை மையோ இல்லை செய்வினையோ எதுவுமே நம்ம வாழ்க்கையை எந்த வித இதுவும் கொண்டு வராது, நம்பாதீங்க. அப்படி ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே இப்படி மாற்றி உட்கார வைக்கிற அளவுக்கு இப்படி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் இந்த மைய வச்சும் இந்த செய்வினையை வச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சுக்குவாங்க. அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாததுனால தான் எல்லாம் எப்படி நடக்கும் தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. அதனால் அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அதுக்கு ஏதாவது காசு செலவு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் தயவு செஞ்சு செலவு பண்ணாதீங்க. நீங்களும் யார் மேலேயும் ஏவி விட முடியாது, வேறு யாரும் உங்கள் மேலேயும் எந்த குட்டிச்சாத்தான் எந்த ஆவி கீவி எதையும் ஏவலாம் முடியாது. புரிஞ்சுதா? அப்படியே குட்டித்தாச்சா வந்துச்சுன்னா இங்கே நான் உட்கார வச்சு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி பேசி போடான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவேன். அந்த மாதிரி நம்ம மனசை நம்ம தைரியமாக வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அதை விட்டுட்டு ஏதாவது வந்துருமா பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வரும், பண்ணும். பயப்படுறத முதல்ல நிறுத்திட்டீங்க அப்படின்னா, வா வந்தீங்கன்னா 2 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எதுவுமே நம்மளை அண்டாது ஃப்ரெண்ட்ஸ். இதை ரொம்ப நாளாக அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் சொல்ல முடிஞ்சது. யாரும் எதுக்கும் எந்த விஷயத்துக்கும் பயப்படாதீங்க, ஓகேங்களா? இது ஆவி அப்படி இல்லை, இந்த மாந்திரிக மந்திரத்துக்குன்னு இல்லை, எந்த விஷயத்துக்கும் பயப்படாதீங்க, ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.